என்னுடைய அடுத்த குறிப்பு, பி அவைலபிள் டு காட். தேவன் அழைக்கும் போது அந்த அழைப்புக்கு நீங்கள் அன்பனுடைய பாத்திரவங்களாயிருங்கள். பி அவைலபிள். இன்னைக்கு அநேக நேரங்களிலே அவர் அழைக்கிறார், ஆனால் அந்த அழைப்பை நாம் ஏற்றுக்கொள்வதே இல்லை. 1000 சாக்கு போக்கு, குடும்பம், தொழில், சரீரம், எதையோ ஒன்று. திரும்ப சொல்லுகிறேன், தேவன் சொன்ன அத்தனை பாதுகாப்பும் அவருடைய பராமரிப்பும் அவருடைய போஷிப்பும் வாழ்க்கை இருக்க வேண்டுமானால் பி அவைலபிள் டு காட். ஏசாயா சொன்னான், யாரை அனுப்புவேன்? அவன் சொன்ன ஒரு வார்த்தை, இதோ அடியேன் என்னை அனுப்பும். நெகேமியா he was available. எசேக்கியல் அவைலபிள். அன்பு ஊழியர்களே, பி அவைலபிள் டு காட். அதாவது அவர் எதிர்பார்க்கிற ஒன்றை செய்வதற்காக பி அவைலபிள். இன்றைக்கு நாம் நம்முடைய காரியங்களில் இருக்கிறோம். இந்த மார்த்தாள் மரியாள் சம்பவத்தோடு தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் எதிர்பார்த்தது மார்த்தாள் வருவாள், அழைத்தாள், போனார், வசனம் கேட்பா, அவளோடு வசனத்தை கற்றுக் கொடுக்கலாம், அவளை உருவாக்கலாம் என்பது நோக்கத்தோடு தான் அந்த வீட்டுக்குள்ள போனார். ஒரு மேசியா, உலகத்தை படைத்தாண்டவர், வாஸ் எக்ஸ்பெக்டிங் சம்திங். அவள் கற்றுக் கொடுக்க விரும்பி தான் அந்த வீட்டுக்குள்ளே போனார், சாப்பிட்றதுக்காக இல்லை. அவளும் அதை விரும்பவே இல்லை. She was not available to something. இன்றைக்கு நான் நினைக்கிற அப்படித்தான், தேவன் எதிர்பார்க்கிற ஒன்றுக்கு பி அவைலபிள். அது நீங்களும் நானா இருக்கலாம். அவர் என்ன எதிர்பார்க்கிறாரோ, அதாவது நாம் என்ன நினைக்கிறோன்னா, ஏதாவது என்னுடைய ஞானத்துக்கு ஏற்றாபாடி, என்னுடைய அறிவுக்கு ஏற்றாபாடி, என்னுடைய திறமைக்கு ஏற்றாபாடி, அதாவது என்னுடைய விருப்பத்துக்கு ஏற்றாபாடி ஐ எம் டூயிங் திங்ஸ். நினைக்கிறேன், இதை செஞ்சா சிறப்பா இருக்கும், இதை பண்ணா சிறப்பா இருக்கும். ஆனால் தேவன் சொல்லுகிறார், அதல்ல, அதோட மேன்மையான ஒன்றை உனக்கு என்று வைத்திருக்கிறேன். இதை கேட்டுக்கொண்டு அன்பு தேவ பிள்ளையே, பி அவைலபிள். இப்ப நம்ம எல்லாருமே ஆண்டவர் ஊழியம் தான் செய்யறோம், ஆனால் அவர் எதிர்பார்க்கிற ஒன்றை செய்கிறோமா? வாட் காட் எக்ஸ்பெக்ட். எதிர்பார்க்கிற ஒன்றை நீங்களான செய்யத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை, பி அவைலபிள் டு காட். தேவன் அழைக்கும் போது அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த அழைப்புக்கு உங்களுக்கு கீழ்ப்படியுங்கள். அந்த அழைப்பு உங்களை உயர்த்தும். எனவேதான் வேதம் சொல்லுகிறது, பிலிப்பியர் 2:9, பிலிப்பியர் 2:9, the victory. முதல்ல சொன்னேன், the calling, the cause, the power. மூன்றாவது அவைலபிலிட்டி, நான்காவது the victory, தேவன் கொடுக்கிற உயர்வு. 2:9 இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டுமல்ல, உங்களுக்கும் எனக்கும் சொந்தமாய் மாறும். அந்த வார்த்தை சொல்கிறது பிலிப்பியர் 2:9, ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கு மேலாக அவர்களை உயர்த்தினார். That's a victory that the Lord wants to give it to you. எல்லாவற்றுக்கு மேலாக, சூழ்நிலைக்கு மேலாக, மனிதர்களுக்கு மேலாக, இயற்கைக்கு மேலாக, இந்த பூமியை இந்த பூமியில உன்னை எதிர்க்கிற மக்களுக்கு மேலாக, எல்லாருக்கும் மேலாக. 2:10 கூட இந்த வாசனம் சொல்லுகிறது, வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் அவருக்கு அது முடியுமானால் அன்பர்களே, அவர் அதே வல்லமையை, அதே மகிமையை, அதே கிருபை உனக்கு தருவார். நான் சொல்ல வந்த 2 வார்த்தை, உயர்த்தி. பிலிப்பியர் 2:10, உலகம் பார்க்க, உறவுகள் பார்க்க, சொந்தங்கள் பார்க்க, எல்லாரும் பார்க்க. இதை தேவன் நோக்கம் என்னவென்றால், பிலிப்பியர் 2:11, தேவனுக்கு மகிமையாக. இந்த வார்த்தை திரும்ப நான் சொல்ல விரும்புகிறேன், தேவனுக்கு மகிமையாக உங்களை உயர்த்தி. உலகம் பார்க்க, உறவுகள் பார்க்க, சொந்தங்கள் பார்க்க, எதிர்த்தவர்கள் பார்க்க, உங்கள் விரோதிகள் பார்க்க, தேவன் சொல்கிறார், எல்லாவற்றுக்கு மேலாக உங்களை உயர்த்துவார். God wants to give the victory. அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரணம் என்ன தெரியுமா? the availability. இந்த அவைலபிலிட்டி என்று சொல்கிற அந்த வார்த்தைக்கு என்ன பொருள் என்று சொன்னால், அன்பானவர்களே, அவரோடு இணைந்திருப்பது, அவர் சத்தம் கேட்பது, அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பது. அன்பானவர்களே, உங்களுக்கு ஏற்புடையதா இல்லாவிட்டாலும் ஏற்றுக்கொள்வது. சொல்லப்பட்ட வார்த்தை வேதம் சொல்லுகிறது. ஏற்கனவே அந்த வசனத்தை நான் பேசினேன். அன்பானவர்களே, டோன்ட் பி ரீடாலியேட்டட். தேவனோடு எதிர்த்து போராட வேண்டாம். தேவனோடு அன்பானவர்களே வாக்குவாதம் பண்ண வேண்டாம். இன்னைக்கு பல நேரங்களிலே அவருக்கு ஏற்புடையது நமக்கு ஏற்புடையதல்ல, அவருக்கு சிறந்தது எனக்கு சிறந்ததல்ல, எனக்கு அவருக்கு ஞானமாய் தோன்றுகிறது, எனக்கு பைத்தியமாய் தோன்றுகிறது. இல்லை அன்பானவர்களே, பி அவைலபிள். அண்ட் ஆல்சோ when you are available to God, தேவனுக்கு என்று நீங்கள் அன்பானவர்களே அந்த அவைலபிலிட்டி
அந்த தேவன் எதிர்பார்க்கிற ஒரு எதிர்பார்ப்பு நிறைவேற்றினால் உங்களை உயர்த்துவார். ஒரு அழகான வசனம், எல்லாவற்றுக்கும் மேலாக உலகத்துல உயர்த்துவார், ஆவிக்குரிய வாழ்க்கையில உயர்த்துவார், பொருளாதாரத்தில் உயர்த்துவார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புடைய பிள்ளையே, வெற்றி என்பது உனக்கு சொந்தமானது. வெற்றி வேறு யாருக்கும் அல்ல. வேதம் சொல்கிறது, உன்னை எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்துவார். பி அவைலபிள். தேவனுக்கு எப்பொழுதுமே அவரோடு நிலைத்திருங்கள். உணர்ச்சிகள் அல்ல, உறவுகள் அல்ல, சொந்தங்கள் அல்ல. பி அவைலபிள். இரண்டாவது குறிப்பு சொல்லும் போறேன், பி ஒபீடியன்ட் சர்வெண்ட். முதலாவது சொன்னேன், பி அன் அவைலபிள் சர்வெண்ட். 1000 இருக்கலாம், குடும்பம், உறவு. நீங்க நிறைய பேருக்கு சொல்ற வார்த்தை, என் மனைவி, என் பிள்ளை. அது உண்மைதான். ப்ரையாரிட்டிஸ் அண்ட் ப்ரையாரிட்டிஸ், அவைகள் உண்மை. பட் பி அவைலபிள் டு காட். ஆண்டவருக்கென்று எதிர்பார்க்க ஒன்றை செய்யுங்கள். பி அவைலபிள். ஒரு சத்தம் கேட்க, அவர் சித்தம் செய்ய. உங்களுக்கு 1000 இருக்கலாம். காலை முதல் இரவு நேரம் வரை அலைகள் ஓய்வதில்லை. ஏதோ ஒன்றின் பின் ஒன்றை வந்து கொண்டே இருக்கும். பட் when God calls you, தேவன் உங்களை தட்டி எழுப்பும் போது, be available to God. இரண்டாவது, be an obedient servant. ஏசாயா புஸ்தகம் 50ஆம் அதிகாரம், நான் அவருக்கு எதிர்த்து நிற்கவும் இல்லை, நான் பின்வாங்கவும் இல்லை. be an obedient. ஏத்து நிற்கவில்லை, நான் பின்வாங்கவும் இல்லை. அந்த be available அதில் சொல்லப்பட்ட வார்த்தை, be available. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களை நிலைத்திருப்பேன். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களை நிலைத்திருந்தால், நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். பி அவைலபிள். அடுத்து ஒன்று சொல்ல நம்புகிறேன், பி அன் ஒபீடியன்ட். யோவான் 14:15. பி அன் ஒபீடியன்ட் சர்வெண்ட். நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுவீர்கள். அந்த ஒபீடியன்ட், எனக்கு பயந்து என் சொல்லை கேட்டு, அன்பானவர்களே, அது இருளாய் இருக்கலாம், வெளிச்சமாய் இருக்கலாம். ஆனால் 3 வார் சொல்லுகிறேன், பயந்து, சொல்லை கேட்டு, அவரை நம்பி. இதான் நான் ஒபீடியன்ட். பயந்து. இரண்டாவது, என் சொல்லை கேட்டு. மூன்றாவது, அன்பானவர்களே, அது இருளாய் இருக்கலாம், ஆனால் வாக் வித் மீ. நான்காவது, நம்பி, என்னையே சார்ந்து கொள்ளுங்கள். பி அவைலபிள், பி ஒபீடியன்ட். அவருக்கு அன்பானவர்களே, நீங்கள் அவர் எதிர்பார்க்கிற ஒரு ஊழியனாய், அவரால் போற்றப்படுகிற ஊழியனாய் நீங்கள் மாற உங்களுக்காக ஜெபிக்கிறேன். முதலாவது சொன்னேன், அவைலபிள் சர்வெண்ட். இரண்டாவது, ஒபீடியன்ட் சர்வெண்ட். மூன்றாவது, அன்பானவர்களே, ஒரு கணத்துக்குரிய மக்களாய் நீங்கள் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஏசாயா 50:10 சொல்லப்பட்டிருக்கிறது, கணத்துக்குரியவனாய். ஆண்டவருடைய வார்த்தைக்கு தேவன் சொல்கிறார் ரெவரன். தேவனுக்கு தமிழ்ல ரெவரன் போடும், ஆங்கிலத்துல பயந்து, பயப்படுகிற ஊழியனாய் நீங்கள் நான் இருக்கான் கேட்கிறேன். பி ரெவரன், பி ஒபீடியன்ட். தமிழில் எழுதப்பட்ட வார்த்தை. அப்படி செய்யும் போது வேதம் சொல்லுகிறது, அந்த பயத்திற்கு, இந்த அவைலபிலிட்டி, அந்த ஒபீடியன்ஸ், இந்த ரெவரன்ஸ், அவருக்கு தேவன் சொல்லுகிற வார்த்தை, அவர் கொடுக்கிற வார்த்தை பரிசு என்னவென்றால், எபிரேயர் 12:28, அன்பானவர்களே, அசைவில்லாத ராஜ்யத்தை நீங்கள் பெறுவீர்கள். ஒரு ராஜ்யம் உங்களுக்காக இருக்கிறது, அது அசைவில்லாத ராஜ்யம். That is a reward that God wants to give you. உங்களுக்கு தேவன் கொடுக்க விரும்புகிற அந்த பயம். கடைசியாக ஒரு சொல்ல முடிக்க விரும்புகிறேன், அன்பானவர்களே, பி செல்ஃப் சர்விங் சர்வெண்ட். கடைசியாக ஒரு சொல்லி முடிக்க விரும்புகிறேன், அன்பானவர்களே, சுயநலம் உள்ள கிறிஸ்தவர்களாய், அடுத்தவர்களுக்கு பிரச்சனை உண்டுபடுகிற ஊழியர்களாக இருக்க வேண்டாம். ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை, டோன்ட் பி அ செல்ஃப் சர்விங். உங்களுக்கு நீங்களே ஊழியம் செய்து கொள்ளாமல் அடுத்தவருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஏசாயா புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஏசாயா 50:11 அதில் எழுதப்பட்டிருக்கிறது, அன்பானவர்களே, அதில் அக்கினி, அதாவது இங்கே இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் மூட்டின அக்கினி சுவாலை. நான் சொல்ல வந்த அந்த கருத்து என்னவென்றால், டோன்ட் பி அ செல்ஃபிஷ் சர்வெண்ட். சுயநலமுள்ள ஒரு ஊழியர்களே அல்ல. ஆத்துமாக்கள் மேல், ஜனங்கள் மேல், தரிசனத்தின் மேல். அன்பான தேவ பிள்ளைகளே, அன்பான ஊழியர்களே, நான் சொல்ல வந்த வார்த்தை செல்ஃப் சர்விங். உங்களுக்கு நீங்களே ஊழியம் செய்து கொள்ள வேண்டாம்.
ஜனங்களுக்கு ஊழியம் செய்யுங்கள். வேதம் சொல்கிறது, அப்படி செய்யும் போது ஆண்டு சொல்கிற வார்த்தை, உங்களுக்காக ஒரு ராஜ்யம், அசைவில்லாத, உறுதி இல்லாத, அது மட்டுமல்ல மேலான மகிமையான ஒன்றை கர்த்தர் வைத்திருக்கிறார். எனவேதான் திரும்ப திரும்ப அன்பார்களே, ஆண்டவர் எதிர்பார்க்கிற, ஆண்டவர் விரும்புகிற, ஆண்டவரால் கனம் பண்ணப்படுகிற ஒரு ஊழியத்தை நீங்கள் நானும் செய்வோம். அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை தொடர்ந்து நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். தொடர்ந்து செய்தியை கேளுங்கள். ஒரு ஊழியன் எப்படி இருக்க வேண்டும்? இதிலேயே ஏசாயா புஸ்தகம் 65 அதிகாரம் 13 வசனம். அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு மேன்மையான ஆசீர்வாதம், for available, for obedient, அதாவது செல்ஃப் சரண்டர். அப்படி இருக்கும்போது தேவன் சொல்கிற 65:13 ஏசாயா, என் ஊழியக்காரர்கள் புசிப்பார்கள், என் ஊழியக்காரர்கள் குடிப்பார்கள். குடிப்பான வேற மாதிரி இல்லை, நேர்த்தியான. மூன்றாவது, என் ஊழியக்காரர் சந்தோஷப்படுவார்கள். அதில் சொல்லப்பட்ட வார்த்தை அவர்கள் புசிப்பார்கள், குடிப்பார்கள், சந்தோஷப்படுவார்கள். இங்க 2 எதிர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். those who are obedient, கீழ்ப்படிந்தவர்கள் புசிப்பார்கள், கீழ்ப்படியாதவர்கள் பசியாயிருப்பார்கள். கீழ்ப்படிந்தவர்கள் குடிப்பார்கள், கீழ்ப்படியாதவர்களோ தாகமாயிருப்பார்கள். கீழ்ப்படிந்தவர்கள் சந்தோஷப்படுவார்கள், கீழ்ப்படியாதவர்களோ வெட்கப்படுவார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளையே, ஆங்கிலத்துல சொல்லப்பட்ட வார்த்தை my servant shall eat, அதாவது வார்த்தையினால் போஷிக்கப்படுவார்கள், வசனத்தினால் போஷிக்கப்படுவார்கள், பரலோகத்தின் மன்னாவினால் போஷிக்கப்படுவார்கள். அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை அவர்கள் புசிப்பார்கள். அங்கே சொல்லப்பட்ட வார்த்தையினாலே எரேமியா சொல்லுகிறார். எரேமியா புஸ்தகம் 16 அதிகாரம் 15 வசனம். அது சொல்லப்பட்ட வார்த்தை, அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையினால் போஷிக்கப்படுவார்கள். அடுத்தவர் சொல்கிற வார்த்தை, என் ஊழியக்காரர்கள் குடிப்பார்கள். எபேசியர் 5:18. அது என்னவென்றால், மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து, they will drink in the spirit. அது மட்டுமல்ல, சங்கீதங்களாலும் கீர்த்தலினாலும் ஞான பாட்டுகளினாலும் அவருடைய வாழ்க்கை இருதயத்திலே கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணுவார்கள். they drink the heavenly happiness, they drink the heavenly joy. வேதம் சொல்கிறது, கீர்த்தனைகளாலும் ஞான பாட்டுகளினாலும் அவர்கள் இருதயம் நிறைந்திருக்கும். அதே எபேசியர் 5:18 மதுபான வெறி அல்ல, மற்ற மதுபான வெறி கொள்ளுவார்கள், என் ஊழியரோ குடித்திருப்பார்கள். இதனாலே சங்கீதங்களால், வார்த்தைகளால், வசனங்களால் அவருடைய இருதயம் நிரம்பி வழியும். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. they will eat, வார்த்தையால் போஷிக்கப்படுவார்கள். they will drink, ஆவியால் நிரப்பப்படுவார்கள். மூன்றாவது, they will rejoice, அவர்கள் மகிழ்ந்து களி கூறுவார்கள். பிலிப்பியர் புஸ்தகம் 4 அதிகாரம் 4 வசனம். அவர்கள் சந்தோஷமாயிருப்பார்கள், எப்போதும் சந்தோஷமாயிருப்பார்கள். they will rejoice always. என்னை கேட்டுக்கொண்டு அன்பு தேவ பிள்ளையே, இதான் தேவன் கொடுக்கிற அந்த வெற்றி. திரும்ப சொல்லுகிறேன், புசிப்பார்கள், குடிப்பார்கள், மகிழ்ச்சியா இருப்பார்கள், அவர்கள் பாடுவார்கள். அந்த ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, they will sing. அவருடைய பாடுகிற பாட்டு என்ன? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றைக்கு உள்ளது, அவருடைய உண்மை தலைமுறையா இருக்கிறது. நிச்சயனுடைய கருத்தை திரும்ப சொல்லுகிறேன். த காலிங், தாயின் கர்ப்பத்தில், த காஸ், அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக. அன்பது பிள்ளை, த பவர், தேவன் கொடுக்கிற அந்த வல்லமை, த அவைலபிலிட்டி, ஆண்டவருக்கு என்று நீ அர்ப்பணிக்கும் போது தேவன் கொடுக்கிற வெற்றி. நான் சொன்ன பற்றி இது கூட ஒரு வெற்றி தான். வெற்றி எப்படிப்பட்ட வெற்றி? புசிப்பார்கள், குடிப்பார்கள், மகிழ்வார்கள், பாடுவார்கள். அந்த வார்த்தையை திரும்ப நான் படிக்க விரும்புகிறேன். அதாவது கம்பீரிப்பார்கள், புசிப்பார்கள், அவர்கள் குடிப்பார்கள், அவர்கள் கம்பீரிப்பார்கள். 65:14 என் ஊழியக்காரரோ மன மகிழ்ச்சியினால கம்பீரிப்பார்கள், உலகம் மனநோவினால அலரும், அவர்கள் புலம்புவார்கள், உங்களை மகிழ்ச்சியாக்க விரும்புவார். என்னை கேட்டுக்கொண்டு அன்பு தேவ ஊழியர்களே, God wants to make you sing. உங்களை பாட வைக்கும் ஆண்டவர், உங்களை மகிழ்ச்சியாக்கும் ஆண்டவர், உங்களை பூரிப்பாக்கும் ஆண்டவர், உங்களை நிறைவாக்கும் ஆண்டவர். எல்லாவற்றுக்கும் மேலாக
உங்களை உயர்த்துகிற ஆண்டவர். எனவே அன்பு ஊழியர்களே, யுவர் காலிங் த காஸ், ஜனத்தை திருப்பும்படியாக, ஜனத்தை கர்த்தருக்கு என்று ஆதாயம் பண்ணும், உன்னதமான ஜனத்தை தேவனுக்கு என்று ஆதாயம் பண்ண, ஒரு சந்ததியை தேவன் பக்கம் திருப்ப, உங்கள் பக்கம் அல்ல. த காஸ், த காலிங், அதற்காக தேவன் வைத்திருக்கிற அந்த அபிஷேகம், தேவன் தந்திருக்கிற கிருபைகள், த அவைலபிலிட்டி ஆஃப் காட். அடுத்து என்னுடைய அவைலபிலிட்டி, அழைக்கும் போது அவர் சத்தம் கேட்க, ஆபு சொல்லுகிறான், அவர் என்ன சொல்லுவார் என்று கவனித்து கேட்பேன். ஏசாயா சொன்னான், இதோ நான் இருக்கிறேன், அனுப்பும். அந்த ஊழியர்களே, பி அவைலபிள் டு காட். ஒரு சொந்த அலுவல் இருக்கட்டும், பி அவைலபிள் டு காட், அவைலபிள் டு வேர்ட். வார்த்தைக்கு அர்ப்பணியுங்கள், தேவனுடைய அழைப்புக்கு அர்ப்பணியுங்கள், தேவ சித்தத்துக்கு அர்ப்பணியுங்கள். சிறப்பான ஒன்றை தருவார். உடைய விளைவு என்னவென்றால், புசிப்பீர்கள், குடிப்பீர்கள், மகிழ்வீர்கள், கம்பீரிப்பீர்கள். உலகத்துக்கு இல்லாத ஒரு மேன்மை கத்தவங்களுக்கு தருவார். தட் இஸ் எ எக்ஸலன்சி ஆஃப் த காட் சர்வெண்ட். கவனிங்கள், ஊழியம் செய்தவருக்கு நாம் ஊழியம் செய்கிறோம். கவனித்துக்கள், ஊழியம் செய்தவர் அவர். பாடுகள் மத்தியில், போராட்டங்கள் மத்தியில், வெறுமையின் மத்தியில் ஊழியம் செய்தார். ஊழியம் செய்தவருக்கு ஊழியம் செய்கிறோம். எனவே கனமான ஊழியம், மேன்மையான ஊழியம், உண்மையோடு செய்வோம், உத்தமமாய் செய்வோம். பலனை இந்த பூமியில் அனுபவிப்போம், பலனை உடைய சந்ததி அனுபவிக்கும். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல ஆண்டவரே, தர்மையான வேலைக்காக நன்றி. ஊழியம் செய்தவருக்கு ஊழியம் செய்கிற ஒரு பெரிய வாய்ப்பை தந்தீரே, நன்றி. உடைய அன்பின் கரங்களில் எங்களை தாழ்த்துகிறோம். த காஸ், அந்த நோக்கம், த காலிங், அந்த அழைப்பு, இதற்கு கொடுத்திருக்கிற அந்த அதிகாரம், இதற்கு கொடுத்திருக்கிற ஆண்டவரே அந்த கிருபைகள் எல்லாவற்றும் உமக்கென்று அவைலபிள் பண்ண, உமக்கென்று அர்ப்பணிக்க, அதெல்லாம் நீ வைத்திருக்கிற வெற்றிகளை பெற்றுக்கொள்ள இரக்கம் செய்யும். அவர்கள் ஊழியக்காரர்கள் புசிப்பார்கள், குடிப்பார்கள், கம்பீரிப்பார்கள், மனமகிழ்ச்சியினால் இருப்பார்கள். அப்படி ஒரு ஊழியக்காரர்களை மாற்றும். தேவைகளை சந்தியும். வறுமை, வியாதி, ஆண்டவரே, எத்தனையோ அடிப்படை தேவை சந்திக்கப்படாத நிலைமைகள் எல்லாம் சந்திக்கப்பட உதவி செய்யும். உடைய அன்பின் கரங்களிலே தாழ்த்துகிறோம். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான ஊழியர்களே, நீங்கள் புசிப்பீர்கள், குடிப்பீர்கள், தேவனுடைய அன்பினால் நிறைந்திருப்பீர்கள். உலகம் பார்க்கும். எப்ப தெரியுமா? when you are available to God, ஆண்டவருக்கு என்று நீங்கள் அர்ப்பணிக்கும் போது, அவனுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றும் போது உலகம் உங்களை அண்ணாந்து பார்க்கும். அப்படிப்பட்ட ஊழியராக நீங்கள் இருக்க உங்களுக்காக ஜெபிக்கிறேன். God bless you. எங்கள் விலாசம்: போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 04443183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.